மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனம் 7 மாத்திரம் இப்போதைக்கு நாம் வாசிக்க கேட்கலாம். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். Blessed are the merciful, for they shall receive mercy. மத்தேயு சுவிசேஷத்துல 1ஆம் அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ராஜ வம்சத்தில் வருகிறதாக ஆபிரகாம் தாவீதுடைய குமார் என்று வெளிப்படுத்தினார் மத்தேயு. 2ஆம் அதிகாரத்துல யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கே என்று வான சாஸ்திரிகள் இயேசு கிறிஸ்துவை குறித்து யூதர்களிட்டே விசாரித்தார்கள். 3ஆம் அதிகாரத்துல வரப்போகிற ராஜாவையும் ராஜாவுக்கு முந்தி வரப்போகிற கர்த்தர் ராஜ்யத்து குறித்தும் யோவான் ஸ்நானன் பிரசங்கித்தான். இந்த ராஜா பிசாசினால் சோதிக்கப்படத்தக்கதாக மகிமையின் ஆவியானவர் வனாந்திரத்தில் அழைத்து கொண்டு போகும் பொழுது பிசாசு கடைசியில சொன்ன வார்த்தை, இந்த ராஜ்ய பூமியில் இருக்கிற இந்த ராஜ்யத்தின் இவைகள் மகிமையும் உமக்கு தருகிற நீர் எனக்கு சாஷ்டாமாக விழுந்தால் என்று ராஜாவை பார்த்து அந்த கேள்வியை கேட்டதை நாம் பார்க்கிறோம். 5ஆம் அதிகாரத்துல ராஜா பிரசங்கம் பண்ணத்தக்கதாக ஒரு மலையின் மீது உட்கார்ந்து ரப்பாய்கள் போல போதகர் போல அவர் உட்கார்ந்து பிரசங்கிக்க தொடங்குகிறார். ராஜா பிரசங்கம் பண்ணும் பொழுது ராஜாவை குறித்து பிரசங்கம் பண்ணுவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தால் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரம் இந்த 3 சாப்டர்ல ராஜாவை குறித்து பிரசங்கம் பண்ணாமல் ராஜா ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் செய்கிறார். Astounding king of the Jews teaches to the Jewish people about the kingdom, not the king himself. ராஜாவை குறித்து பிரசங்கம் பண்ணாமல் ராஜா ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறார் 3 அதிகாரத்திலே. ஆனால் நிருபங்கள் எபிஸ்டல் என்று சொல்லப்படுகிற ரோமரிலிருந்து பிடித்து நாம் பார்க்கும் பொழுது we see king, not the kingdom predominantly. ராஜ்யத்தை குறித்தல்ல நாம் ரோமர் நிருபத்திலிருந்து பார்ப்பது ராஜாவை குறித்து. இந்த ராஜாவுடைய முதல் பிரசங்கத்திலே முதல் வசனிப்பு என்ன? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது என்று 5ஆம் அதிகார வசனம் 3 துவக்குகிறார். துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்தரிப்பார்கள். நீதியின் மீது பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்பதான எல்லா சத்தியத்தையும் பார்த்து முடித்தோம். எல்லாமே ராஜ்யத்திற்கு அடுத்த வெளிப்பாடுகள். வசனம் 7 இந்த ராஜா ராஜ்யத்திற்கு சம்பந்தப்பட்ட சத்தியத்தை பேசும் பொழுது சொன்ன வார்த்தை வசனம் 7, இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். Blessed are the merciful, for they shall receive mercy. ரெண்டு கேள்வி. What is mercy? இரக்கம் என்றால் என்ன? Who are the merciful? இரக்கம் உள்ளவர்கள் யார் என்பதான 2 கேள்விகளுக்கு மாத்திரம் பதில் நான் சீக்கிரமாய் சொல்ல விரும்புகிறேன். What is mercy? இரக்கம் என்றால் என்ன? Not grace, not favor, not courtesy, not even compassion. Though compassion என்பதான வார்த்தை mercyக்கு ஒத்து போகிறதா இருந்தாலும் இந்த இடத்துல ரொம்ப தெளிவான ஒரு குறிப்பிட்ட வார்த்தை சொல்லப்பட்டிருக்குது. mercy, இரக்கம், கிருபை அல்ல, தயவு அல்ல, காருண்யம் அல்ல, இரக்கம். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். What is mercy? பரலோக ராஜ்யம், the kingdom of heaven does not accept the sinner on the basis of sinner's merit. பரலோக ராஜ்யம் பாவிகளுடைய தகுதியான கிரியைகளின் அடிப்படையிலே அங்கீகரிப்பது கிடையாது. பரலோக ராஜ்யம் பாவிகளை அங்கீகரிப்பது பரலோக ராஜ்யத்தின் இரக்கத்தின் அடிப்படையிலே. சொல்ற வார்த்தை புரிஞ்சுதா? பரலோக ராஜ்யம் பாவிகளுடைய தகுதியான கிரியைகளை முன்வைத்து அங்கீகரிப்பது கிடையாது. பரலோக ராஜ்யம் பாவிகளை அங்கீகரிப்பது பரலோக ராஜ்யத்தின் இரக்கத்தின் அடிப்படையிலே. ஆகையால் பாவிகளுடைய தகுதியான கிரியைகளை முன்வைத்து பரலோக ராஜ்யம் அங்கீகரிக்கிறதாக நாம் பாவித்துக் கொள்ளக்கூடாது. நோ mercy, நோ acceptance. இரக்கம் இல்லாமல் போனதையானால் அங்கீகாரமும் இல்லை. பரலோக ராஜ்யம் நம்மை அங்கீகரிக்காது. பரலோக ராஜ்யத்தின் இரக்கம் இல்லாத பட்சத்தில் இல்ல, என்னுடைய நற்கிரியைகள் அதிகமாக இருக்கிறது, என்னுடைய மெரிட்டை பார்த்து பரலோக ராஜ்யம் என்ன அங்கீகரிக்கும் என்று ஒருவன் பாவித்தால், you know what does Bible call it? 23ஆம் அதிகாரம். What does Bible call our merit? நம்முடைய தகுதியான கிரியைகளை குறித்து வேத வாக்கியம் அழைக்கிறது என்ன? 23ஆம் அதிகாரம் 27 28 வசனங்கள். மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! வெள்ளையடிக்கப்பட்ட கல்லறைகளுக்கு ஒப்பாயிருக்கிறீர்கள். அவைகள் புறம்பே அலங்காரமாய் காணப்படும், உள்ளேயோ மரித்தவர்களின் எலும்புகளினாலும் சகல அசுத்தத்தினாலும் நிறைந்திருக்கும். இதுதான் பாவிகளுடைய தகுதியான கிரியைகள். வெளியில எவ்விதமா இருக்கும்? புறம்பே அலங்காரமாய் காணப்படும். புறம்பே அலங்காரமாய் காணப்படும். இது மத்த மனுஷனுக்கு தெரிகிற காட்சி. இது
ஆனால் பரலோக ராஜ்யம் உங்களையும் என்னையும் பார்த்தால் எப்படி இருக்கும் என்பதான கேள்விக்கு பதில் கீழே கண்டினியூ. அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான்கள் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள், உள்ளத்திலோ மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் நிறைந்திருக்கிறீர்கள். lawlessness and hypocrisy, மாயத்தினாலும் அக்கிரமத்தினாலும் உள்ள நிரம்பி இருக்கிறது. இதுதான் பரலோக ராஜ்யம் உங்களையும் என்னையும் காண்கிறது. ஆகையால் தகுதியான கிரியைகளை நாம் நடப்பித்தால் பரலோக ராஜ்யம் மத்தனுடைய பார்வைக்கு தான் அது நீதியா தெரியும். பரலோக ராஜ்யத்துக்கு அது செத்த பிணங்கள் நிறைந்த துர்நாற்றம் பிடித்த கல்லறை உன்னுடைய உள்ளம். ஏன் இங்க வந்து நீங்க கேட்கலாம், கடைசியில் உங்களுக்கு புரியும் எதற்காக 23ஆம் அதிகாரத்துக்கு வந்து இதை காண்பித்தேன் என்று. இதுதான் பரலோக ராஜ்யம் உங்களையும் என்னையும் பார்க்கிற விதம். நீங்கள் நான் நம்முடைய சுய கிரியைகளை வைத்து பரலோக ராஜ்யம் என்னை ஏற்றுக்கொள்ளும் என்று பாவித்தால், பரலோக ராஜ்யம் சொல்ற வார்த்தை உன்னுடைய உள்ளம் கல்லறைக்குள்ளாக இருக்கிற துர்நாற்றம் பிடித்த கொலைச்சலான எலும்புகள், அக்கிரமும் மாயையும் நிறைந்த உள்ளம் உங்களுடைய உள்ளம் என்று பரலோக ராஜ்யம் என்னையும் உங்களையும் குறித்து நம்முடைய சுய கிரியைகளை கொண்டு போய்த்து பரலோக ராஜ்யத்தில் வச்சு, லுக் அட் திஸ் கிரைட்டீரியா, இந்த தகுதியான கிரியைகளை வைத்து என்னை அங்கீகரியும் என்று நீங்கள் சொன்னதே. ஆனால் பரலோக ராஜ்யத்தை பார்த்து சொல்ற வார்த்தை ஹிப்போக்ரசி, லாலெஸ்னஸ், உனக்குள்ள இருக்கிறது எல்லாமே கபடத்தனம், அக்கிரமம். பட் எப்பவுமே பரலோக ராஜ்யத்தின் தேவனாகிய கர்த்தர் பாவியோடு கூட ஈடுபடும் பொழுது பாவியுடைய கிரியைகளை முன்வைத்து அவர் ஈடுபடுவது கிடையாது. பரலோக ராஜ்யமும் பரலோக ராஜ்யத்தின் தேவனும் பாவியோடு கூட ஈடுபட வேண்டும் என்றால் பரலோகத்தின் தேவன் தம்முடைய இரக்கத்தின் அடிப்படையில் தான் ஈடுபடுகிறார். God of the Bible perform his deeds toward the sinner through his mercy. அவருடைய இரக்கத்தின் அடிப்படையில் தான் பரலோகத்தின் தேவன் தம்முடைய இரக்கத்தின் அடிப்படையிலே பாவிகள் கூட ஈடுபடுகிறார், தவிர பாவிகளுடைய மெரிட்டை வைத்து பரலோகத்தின் தேவன் ஈடுபடுவது கிடையாது. இன்ட்ரெஸ்டிங்கான வார்த்தை. இந்த மெர்சின்ற வார்த்தை ஒரு பாவிக்கும் தேன் வழிகிற அனுபவமா இருக்க வேண்டும். மெர்சின்ற வார்த்தை, இரக்கம் என்பதான வார்த்தை வேதத்தில் சொல்லப்பட்ட இந்த வெளிப்பாட்டு உள்ள வார்த்தை உங்களுக்கும் எனக்கும் தேன் அனுபவமா இருக்க வேண்டும். இது பரலோகத்திலிருந்து அருளப்பட்ட வார்த்தை. இது மெர்சி என்பதான வார்த்தை, இரக்கம் என்பதான வார்த்தை, மெரிட் கிடையாது. Matthew's Gospel chapter 9 வசனம் 12-13. இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து என்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தேன் என்றார். ஓசியா தீர்க்கதரிசனம் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில கோட் பண்றாரு. இந்த சம்பவம் உங்களுக்கு ஏற்கனவே ரொம்ப சொல்லியிருக்கேன், நான் அங்க போகும்போது டீட்டெயிலா பார்க்கலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மத்திய என்பதான ஒரு ஆயக்காரனுடைய வீட்டுல வந்து அவனை ஊழியத்துக்கு அழைத்து, மத்திய என்பதான அந்த ஆயக்காரன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு விருந்து கொடுக்குறாரு. அந்த இடத்துல விருந்து சாப்பிடும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து பரிசேயர் கொடுத்த குற்றஞ்சாட்டுதல், பாவிகளோட கூட போஜனம் பண்ணிக்கிறது என்ன. லூக்கா இந்த சுவிசேஷத்தை பத்தி முன்வைத்து பேசினதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாவிகளோடு கூட இருந்தாரே தவிர பாவிகளுடைய பாவத்திலே இல்லை. இது புரிந்து கொள்ள வேண்டும். புரிஞ்சுதுங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேசி பண்ண ஸ்திரீகளோடு கூட இருந்தார், அந்த வேசித்தனத்தில் இல்லை. கெட்டிங் கர்த்தர் அங்க போனது அவருடைய பாவங்களை நீக்கும்படியாக தவிர அந்த பாவத்தோடு கூட கர்த்தர் பங்கு பெறும்படியாக போகவில்லை. சோ இங்க குற்றம் சாட்டுவது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பார்த்து, என்ன பாவிகளோடு கூட உம்முடைய போதகருக்கு என்ன தொடர்பு இருக்கு, அவர்கள் ஆயக்காரர்கள், அதை பத்தி அங்க போகும்போது பார்க்கலாம். அந்த கேள்வியை கேட்கும் போதுதான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுத்த பதில் வசனம் 12. இயேசு அதை கேட்டு, பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதை அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று போய் கற்றுக்கொள்ளுங்கள். எதை? ஓசியா தீர்க்கதரிசனம் 6ஆம் வசனம் 6ல வந்து, நான் அங்க சொல்றது லார்ட் யாவே, லார்ட் கர்த்தர் தன்னை பத்தி இயேசு தனக்கு அது ஒப்பிட்டு பேசுறாரு. நான் எதை விரும்புகிறேன், நான் தான் லார்டு. ஓசியால சொல்ல போற லார்ட் நான் தான் என்று கர்த்தர் தன்னுடைய தெய்வத்தை தாங்க நிரூபிக்கிறாரு. கர்த்தர் சொல்ற வார்த்தை, நான் இரக்கத்தை விரும்புகிறேன். பிணியாளிக்கு என்ன தேவை? வைத்தியன் தேவை. அதே போல பாவிக்கு என்ன தேவை? இரக்கம், மெர்சி. நான் நீதிமான்கள் அல்ல அழைக்க வந்தது, நான் அழைக்க வந்தது யாரை? பாவிகளை. அப்ப தேவன் பாவிகள் அழைத்து பாவிகளை கர்த்தர் ராஜ்யத்திற்குள்ளாக சேர்க்க வேண்டும் என்றால் கர்த்தரத்தில் ஈடுபடுகிறார். தம்முடைய இரக்கத்தின் அடிப்படையில் ஐ டிசைர் கம்பேஷன் ஆர் மெர்சி, நாட் சாக்ரிஃபைஸ். பலி என்பது என்ன? நீங்க செலுத்துறது, தட் இஸ் யுவர் மெரிட். நான் கொளுத்த ஆட்டையும் கொளுத்த மாட்டையும் கொண்டு வந்து பலி செலுத்துகிறேன். நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதுன்னு போல் சொல்றாரு இல்லையா தன்னை பத்தி பழைய சவுல இருக்கும் பொழுது. நான் நியாயப்பிரமாணத்தை கடைபிடிக்கிறேன், உங்களுடைய மெரிட் அது. கர்த்தர் சொல்றது வெயின், ஒதுவாதது அது. இந்த இடத்துல கர்த்தராகிய இயேசு நான் சொல்ற வார்த்தை, நான் விரும்புகிறது கம்பேஷன், மெர்சி. பாவிக்கு தேவையா இருக்கிறது என்ன? கர்த்தருடைய
இரக்கம். பரலோக ராஜ்யம் எப்படி பாவி அங்கீகரிக்கிறது? இரக்கத்தின் அடிப்படையிலே. புரியுதுங்களா? இரக்கம் என்பது உங்களுக்கும் எனக்கும் மெய்யாகவே, யூ ஹர்ட் ஹனிமூன் ரைட்? அந்த பதமே வந்து ஒரு பாவிக்கும் ஹனிமூன் அனுபவம். அது வாட்? மெர்சி. பரலோக ராஜ்யமும் நீங்களும் சந்தித்த நாள், பரலோக ராஜ்யத்தில் இருக்கிற கர்த்தர் உங்கள் மீது காண்பித்த இரக்கம். இரக்கம் தான் நம்மையும் பரலோக ராஜ்யத்தையும் இணைக்க செய்தது. எதற்காக இரக்கத்தின் அடிப்படையிலே கர்த்தர் செயல்படுகிறார்? இரக்கத்தின் அடிப்படையில் தான் கர்த்தர் செயல்படுவதற்கு காரணம், பாவியாகிய ஒரு மனுஷன் இஸ் டிஸ்பர்ட், இன்டப்டட், அன்பேயபிள். அதுல உங்களுக்கு கீழே ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரொம்ப திருஷ்டாந்தமான ஒரு பேரபிள் கொடுக்குறார், ஊமை பத்தி பேசுறாரு. அது பேசும்பொழுது நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எதற்காக கர்த்தர் இரக்கத்தின் அடிப்படையிலே கிரியை செய்கிறார்? எதற்காக கர்த்தர் மனுஷனுடைய நற்கிரியை அங்கீகரிப்பது கிடையாது. மனுஷனுடைய நற்கிரியை கர்த்தர் அங்கீகரிப்பது இரக்கம் கொடுத்த பெருக்கு. அதான் கடைசியில வருவேன். புரிஞ்சுதுங்களா? இரக்கத்தை விட்டு எனக்கு கர்த்தருடைய இரக்கமோ கர்த்தருடைய தயவோ கர்த்தருடைய கிருபை எனக்கு தேவையில்லை. என்னுடைய நற்கிரிகளை வைத்து, என்னுடைய சடங்கு கடத்த நற்கரிகளை வைத்து, என்னுடைய தான தர்மங்களை வைத்து பரலோக ராஜ்யம் என்னை அங்கீகரிக்க விட்டோம் என்று நீங்கள் போனால், நான் ஆரம்பத்தில் வாசித்த வசனம்தான் கர்த்தர் உங்களையும் என்னை பார்த்து சொல்வார். பரலோக ராஜ்யம் உங்களையும் என்னையும் அங்கீகரிப்பதற்கான முக்கியமான அடிப்படையான காரணமே வந்து கர்த்தருக்குள்ளா இருக்கிற இரக்கத்தின் குணலட்சணம், கர்த்தருக்குள்ளா இருக்கிற அந்த இரக்கத்தின் சுபாவம், கர்த்தருக்குள்ளா இருக்கிற அந்த மனதுருகிற அட்ரிபியூட். மத்தேயு சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் வசனம் 28. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல், கர்த்தர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்ற வார்த்தை, மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையும் கொடுக்கும்படியாக வந்தார். யாரு? மனுஷகுமாரன். எதின் அடிப்படையிலே? இரக்கத்தின் அடிப்படையிலே. நன்றாக கவனிக்க வேண்டும். ஒரு பாவி தான் கர்த்தருக்கு விரோதமாக செய்த பாவங்களை வேத வாக்கியம் கடன் என்று சொல்லப்படுது. அது கீழே நான் வாசிப்பேன். இப்போ அப்படி தேவனுக்கு விரோதமாய் மணலத்தனையாக பாவங்களை செய்து கடனாலே இருக்கிற அந்த பாவியுடைய கடனை பாவி எந்த நற்கிரியை செய்வது நிமித்தமாக தீர்க்க முடியாது. அந்த ஒரு கடனை தீர்ப்பது கூடாத காரியம் என்பதற்கு ஒரு துஷ்டாந்தம் கீழே இருக்குது. இப்ப நான் சீக்கிரமா வாசிக்கிறேன். அந்த ஒரு கடன்களை தீர்க்க முடியாத இருக்கிற பாவியுடைய நிலையை கண்டு இரக்கம் பாராட்டி மனுவாவது எடுத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த ஒரு கடனை தீர்க்கிறார். எதின் அடிப்படையிலே? இரக்கத்தின் அடிப்படையிலே. புரியுதுங்களா உங்களுக்கு? 12ஆம் அதிகாரம் வசனம் 21 நீங்கள் வாசிக்கலாம். அவங்க குறிப்பிட்ட வார்த்தைகள் மாத்திரம் நான் ஹைலைட் பண்ணி 5ஆம் அதிகாரம் நம்ம போகலாம். அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு, 7 தரம் மாத்திரமல்ல, 770 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்கிறேன். எப்படியெனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும். ராஜா எதை பத்தி பேசுறாருங்க? கிங்டம் ஆஃப் ஹெவன். அதை புரிஞ்சுக்கணும். பரலோக ராஜ்யம் ஒரு பாவியை, கடன்பட்ட ஒரு பாவியை எப்படி மன்னிக்குது என்பதற்காக பரலோக ராஜ்யத்துக்கு அடுத்து ஒரு ஊமையை தராரு. நல்லா புரிஞ்சு கொள்ளுங்கள். இது ஒரு கேள்வி கேட்கிறார். யாரு? மேல வந்து பெரிய விஷயம் பேசினார் கர்த்தர். 18ஆம் அதிகாரம் மேல 15 பார்க்கும் பொழுது, உன் சகோதரனுக்கு விரோதமா தப்பு செய்யும் பொழுது அவன் தனிமையா இருக்கும் பொழுது அவனுக்கு குற்றத்தை அவனுக்கு சொல்லு, அவன் கேட்காவிட்டால் கூட 2 பேரை கூட்டிட்டு போ, 2 பேருக்கு பேச்சையும் கேட்காமல் போனால் சபைக்கு அறிவி, சபையும் கேட்காமல் போனால் அவனுக்கு கண்ணியனாகவும் ஆயக்காரனாகவும் இருக்கக்கூடாது என்று கர்த்தர் மேல சொல்றாரு. அப்போ பேதுரு வந்து கேட்கிறாரு, ஒருவேளை ஒரு சகோதரனுக்கு ஒரு நாள் 7 தடவை தப்பு செஞ்சு 7 தடவை மன்னிப்பு கேட்டா நம்ம மன்னிச்சா போதுமா என்று கேள்வி கேட்கிறேன். 7 தடவை போதுமான்னு கர்த்தராகிய இயேசுக்கு சொல்ற வார்த்தை 770 தடவை நீ மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி, அது எப்படி மணலத்தனான பாவங்களை, செஞ்ச பாவங்களையும் செய்ய போகிற பாவங்களையும் பரலோக ராஜ்யம் மன்னித்தது என்பதற்கு இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு ஊமையை தராரு. நன்றாக கவனிங்கள். வசனம் 22. எப்படியெனில் பரலோக ராஜ்யம் தன் ஊழியக்காரரிடத்தில் கணக்கு பார்க்க வேண்டும் என்றிருந்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெஞ்சாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படிக்கு கட்டளையிட்டான். நன்றாக கவனித்தீர்களா? பாவத்தை வந்து கர்த்தர் கடன் என்று சொல்றாரு. Debt. We are all become debtors to the kingdom of heaven. பரலோக ராஜ்யம் நம்மள கடனாளிகளா இருக்கிறோம். ஏன் பாவத்தை வந்து பரலோக ராஜ்யம் கடனாக சொல்லப்படுகிறது? What do you mean by it? நீங்கள் நானும் எப்போ கடனாளி ஆகிறோம் தெரியுமா? ஏன் கர்த்தர் பாவத்தை கடனுக்கு இங்க ஒப்பிட்டு பேசுறாரு? பாவம்னு சொல்லிடக்கூடாதா? கடனை பத்தி பேசுறாரு.
எதற்காக பாவத்தை கடனாக வேத வாக்கியம் இந்த இடத்துல வர்ணிக்கிறது? ஏன் கடன் என்று பாவத்தை கர்த்தர் கடனத்திற்கு ஒப்பிட்டு பேசுகிறார்? வெரி நட்டோரியஸ் டேர்ம் அது ஆக்சுவலி. கர்த்தர் அங்க பேசும் பொழுது we sinners steal from God, நாம் தேவன்கிட்ட திருடுகிற திருடர்கள் என்று வேத வாக்கியம் பாவிகள் இந்த இடத்துல வர்ணிக்கிறது. 24 அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அப்ப ராஜாவுக்கு தெரியாம இவர் 16 தாலந்து வாங்கியிருக்கிறாரு. என்ன மீனிங் தெரியுமா? ஒரு தாலந்து ஈக்குவல்ஸ் டு 15 years wages. ஒரு தாலந்து, ஒரே ஒரு தாலந்து. இவர் எவ்வளவு அமுக்கிறாரு? 15,000. எங்கெங்கெல்லாம் நமக்கு லூப்போல் கிடைச்சு எங்கெல்லாம் வழி திறக்கப்படுதோ எடுக்கத்தக்கதாக எடுத்துருது. வேத வாக்கியம் நம்ம பார்த்து சொல்ற வார்த்தை, நாம் கடனாளிகள். யாருக்கு? சிருஷ்டிகர்த்தருக்கு. அவருடைய ஒட்டுமொத்த சிருஷ்டியையும் திருடி இருக்கிறோம். ஒட்டுமொத்த சிருஷ்டியையும் திருடி, அவருடைய சுவாசம் முதற்கொண்டு நாம் திருடி இருக்கிறோம். அவர்கிட்ட இருந்து அவர் கொடுத்த உடலை திருடி இருக்கிறோம் தகாத காரியங்களுக்கு. அவருடைய உணவு முதற்கொண்டு அவருடைய ஒட்டுமொத்த சிருஷ்டிப்பு, அவருடைய ஒட்டுமொத்த அவர் டிஸ்பென்ஸ் பண்ண ஒட்டுமொத்த அவருடைய வல்லமையினால் அருளப்பட்ட ஒட்டுமொத்த நற்கிரியைகளையும் ஈவுகளையும் நாம் திருடி கொள்ளையடித்திருக்கிறோம். ஒரு தாலந்து 15 வருஷம் கூலினாக்கா இவர் 15,000 தாலந்து வாங்கிக்கிறாரு. இவர் எப்ப அந்த கடன்லாம் கொடுத்து தீக்கிறது ஆகுமா? ஒரு தாலந்து 15 வருஷம்னாக்கா 15,000 தாலந்து எவ்வளவு வருஷம் போகும்? சாருக்கு 100 ஆயுசு கூட்டி கொடுத்தாலும் பத்தாது. அந்த வேலை செஞ்சு சம்பாரிச்சு கொடுக்க முடியாது தெரியுமா? அவ்வளோ கடன் பட்டு வச்சிருக்கிறாரு கர்த்தர்கிட்ட. அவ்வளோ அதான் சொன்னது ஆரம்பத்தில் உங்களுக்கு. நம்முடைய மெரிட்டை வச்சு கர்த்தர் ராஜ்யத்தை போன ஏத்துக்காது பரலோக ராஜ்யம். நாம திருடனும் கடனையும் நம்ம எடுத்து பார்த்தால் கடனை மாத்திரம் திருப்பி கொடுக்க முடியாத அளவுக்கு இருக்குது. கீழே வாசிங்க. கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். வித்தா எவ்வளோ வரப்போகுது? இவர் ஆயுஸ் நாட்கள் ஃபுல்லாக ஜெயிலில் போட்டாலும், அவங்க மனைவி ஜெயிலில் போட்டாலும், அவங்க பசங்களை ஜெயிலில் போட்டாலும், அவர்கிட்ட இருக்கிறது எல்லாமே எடுத்து பார்த்தாலும் ஒரு தாலந்து 2 தாலந்து வருமா கூட தெரியாது. ஒண்ணுமே இல்லை அவர்கிட்ட. He left with his and his family souls. உயிர் மாத்திரத்தான் இருக்குது. ஆயுள் கேதியா போனோம். இப்போ அவர் மனைவியை பிரிச்சு, புருஷனை பிரிச்சு, பசங்க ஒரு பக்கம் ஆயுள் கேதியா இப்ப மாத்தணும். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றார். அதான் வேணும். This is how we must approach the kingdom of heaven. என்னது? Mercy, please be patient toward me. என் மீது இரக்கமாயிரும், என் மீது நீடிய சாந்தத்தோடு பொறுமையாயிரும் என்று பரலோக ராஜ்யத்தை பார்த்து நீங்களும் கதர்னால் ஒழிய இரக்கம் நமக்கு அருளப்படாது. இதுதான் நம்முடைய ஸ்டாண்டர்டு. நோ மெரிட். அந்த ராஜா பண்ற வேலையை கவனித்தீர்களா? அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி என்ன பண்ணாரு? அந்த ஊழியக்காரன் ஆண்டவர் கம்பேஷன், அது வேற மீனிங். ஓகே, எலியோஸ்ன்ற வார்த்தை இப்ப நான் ரீல் பண்ணிட்டு இருக்கேன். இங்க சொல்லப்படுற கிரீக் வேர்டு வேற. கம்பேஷனாக்க உள்ளுகிற பபுள்ஸ், உள்ளுகிற இன்டெஸ்டின்ஸ் எல்லாம் மூவ் ஆகுது. இந்த ராஜாவுக்கு பார்த்தோன்னு அவனை பார்த்து மனதுருகிறாரு. இவனால கொடுக்கவே முடியாது. அது இவனை கொன்னாலும் அவன் பட்ட பாவத்திற்கு ஈடாகாது. புரிஞ்சுதுங்களா? அதுக்கு தான் கர்த்தர் ரொம்ப தெளிவா பேசுறாரு. ஒருவன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தினாலும் 16 அதிகாரத்துல சொல்றாரு. ஒருத்த பாருங்க, உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திறான். அவ்வளவு திருடலுக்கு தாளந்துக்கு நம்மளுக்கு திருட்டு புத்தியில் நம்ம ஈடுபட்டோம்னாக்கா கம்ப்ளீட்டா ஒட்டுமொத்த உலகத்தையே வாங்குற அளவுக்கு நம்ம சம்பாதிச்சிடுறோம். அந்த மாதிரி இருக்கிறாங்க சில பேர். இந்தியா முழுக்க வாங்குறவங்க அந்த ஒரு கடனை கொடுக்க முடியாமல் தவிக்கிற, கதற, அழுற, என் மீது தயவு பாராட்டுங்க, பொறுமையா இருங்க. பொறுமையா என்ன கொடுக்கறதுக்கா? கொடுக்க முடியாது அவனால. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றார். ஆமா, இதுதான் மெரிட்ன்றது. அவதா எல்லாத்தையும் கொடுத்து தீர்த்துறான். கொஞ்சம் பேஷண்ட் ஆயிரும், நான் கொஞ்சம் பிஸியா இருக்கிறேன். ஆண்டோட்ட அடி பேசினாவும் தெரியுமா? நம்ம தடவை கௌரவம் பேச்சுங்க. இந்த ஊழியக்காரன் ரொம்ப கௌரவம் பேச்சுங்க. இப்போ அங்க போய் அவர் பாதத்துல பொத்துன்னு விழுணும், மார்படிச்சுன்னு அழுவணும். இந்த ஊழியக்காரங்க வைக்கிறாங்க பாருங்க, அவங்க ஏதோ பாரத்துல இருந்து வந்ததாக ஒரு எண்ணம் அவங்களுக்கு. நான் சொன்னா கர்த்தர் அப்படியே, உன் கர்த்தர் அவன் வேலைக்காரா? நீ கர்த்தரா? அவர் உனக்கு கர்த்தரா? யார் கர்த்தர்? இது இல்லை நீ சொல்றது கேட்கற மாதிரி செய்யறதுக்கு. கர்த்தர் உனக்கு என்ன அடிமையா? இயேசுதான் நம்மளுக்கு ஆண்டவர். புரிஞ்சுதுங்களா? நாம அவருக்கு யாரு? அடிமைகள், ஸ்லேவ்ஸ். 27 அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி, பாருங்க, மனதிறங்கி விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். கடனையும் அவனுக்கு என்ன செய்தாரு? என்ன மன்னித்து விட்டாருனா? சரி, 5 ஆயிடுச்சு. ஓ, வெர் இஸ் தி ரான்சம்? இவனோட கடனை இந்த ராஜா மன்னிக்க வேண்டும் என்றால் இந்த கடன் வேற யாருன்னா ஒருத்தர் பே பண்ணிருக்கணும். புரியுதா? யார் அந்த பேமெண்ட் கடன்ல எடுத்து? கிங்டம், பரலோக ராஜ்யத்துக்குது. அந்த கடனை முழுக்க தீர்க்கத்தக்கதாக என்ன அதுக்கு ரெமுனரேஷன் இருக்கிறதோ, என்ன பேமெண்ட் பண்ணுமோ, என்ன ரான்சம் கொடுக்கணுமோ, என்ன ரிடம்ஷன் பேமெண்ட் இருக்குதோ, அந்த ஒட்டுமொத்த தொகையும் பரலோக ராஜ்யம் எடுத்துக்கொள்கிறது. ஆகையால் தான் ராஜா சொன்ன வார்த்தை 20ஆம் அதிகாரம் வசனம் 28, 20, 28. இப்போ உங்களுக்கு புரியும், கவனிங்கள். அப்படியே
மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்மை ஜீவனுடைய கொடுக்கவும் வந்தார். என்ன அதனுடைய தொகை என்ன? பயங்கரமான பாவத்தில் மூழ்கி இருக்கிற உங்களுடைய கடனையும் என்னுடைய கடனையும் தீர்க்கத்தக்கதாக பரலோக ராஜ்யம் கொடுத்த தொகை என்ன? வாட் இஸ் தி பேமெண்ட் ஆஃப் த கிங்டம் ஆஃப் ஹெவன் ஃபார் அவர் டெட்ஸ்? சத்தமா? மனுஷகுமாரனாகிய இயேசுநாதருடைய ஜீவன். சும்மா மன்னிக்கல, நீங்க மன்னிப்பணும், அது நாம அது சாரி தெரியாதாய் போச்சு. அந்த மாதிரி கர்த்தட்ட போய் சாரி எல்லாம் சொன்னா முடியாது. அவர் காட் இஸ் ரைச்சஸ் காட். ஹி மஸ்ட் எஸ்டாப்ளிஷ் ஹிஸ் ஜஸ்டிஸ். அவருடைய நீதியை ஸ்தாபிக்காவிட்டால் அவர் நம்ம தேவனை கூப்பிட முடியாது. பண்ண பாவத்தை நீர் மன்னிச்சிட்டாக்கா, அப்ப பண்ண பாவத்துடைய தண்டனை எங்க? நீர் ஒரு நியாயாதிபதி, மன்னிக்கலாம், ஆனா பண்ணிந்துக்கு தண்டனை தேவை. நான் என்ன எப்படி நீர் அக்விட் பண்ணலாம்? நான் பண்ண பாவத்தை சரி பண்ணாமல் நீர் என்னை எப்படி நீதிமானாக அழைக்கலாம்? அங்கதான் கர்த்தர் சொல்ற வார்த்தை, நானே அந்த பேமெண்ட் பே பண்ணிக்கிறப்போ வாட் என் லைஃப் ரத்தத்தை சிந்தி நான் பேமெண்ட் கொடுத்துருக்கிறேன். அதான் பரலோக ராஜ்யம் பண்ணியிருக்குது. இப்ப யாரோட மெரிட்ல பரலோக ராஜ்யம் ஏத்துக்கும்? கிறிஸ்துவோடைய கிரியே இல்லையா, நம்முடைய நற்கிரியே இல்லையா? புரியுதா? பரலோக ராஜ்யம் கிறிஸ்துவோடைய நற்கிரியை வைத்துதான் நம்மை அங்கீகரிக்குதே தவிர அதுக்கு பேர் தான் இரக்கம். நம்முடைய தகுதியான கிரியைகளிலே பரலோக ராஜ்யம் நம்ம ஏற்றுக்கொள்வது கிடையாது. தட்ஸ் மெரிட். ஓகே, 5ஆம் வசனம் 7. இப்போதான் வசனத்துக்குள்ள போறோம். திஸ் இஸ் மை இன்ட்ரோடக்ஷன் பார்ட். ஓகே, இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இப்போ நான் உங்களோட கேள்வி கேட்கிறேன், இரக்கம் என்றால் என்ன? வாட் இஸ் மெர்சி? பாவி தன்னுடைய கடனை கொடுக்க முடியாத பட்சத்தில் தேவனே பாவியுடைய கடனத்தை தன்னுடைய இரக்கத்தின் அடிப்படையில் கொடுத்து தீர்த்தார். அதுதான் இரக்கத்திற்கான விளக்கம். இவ்வளவு சுலபமா புரிஞ்சுதா உங்களுக்கு? இரக்கம் என்றால் பாவிகளுடைய கொடுக்க முடியாத கடனை தேவன் தம்முடைய இரக்கத்தின் அடிப்படையில் கொடுத்து தீர்த்தார். அதுக்கு பேர் தான் இரக்கம். So what is mercy? God in his compassion paid all sinners' debts. பாவிட ஒட்டுமொத்த கடனையும் கர்த்தர் தம்முடைய இரக்கத்தின் அடிப்படையிலே கொடுத்து தீர்த்தார். That's mercy. அடுத்த கேள்வி. ஓகே, who are the merciful? யார் அந்த இரக்கம் உள்ளவர்கள்? ஒன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கத்தை பெறுவார்கள். அதாவது ஏற்கனவே கிரியை செய்தவர்களுக்கு இரக்கம் கொடுக்கப்படுவதாக பாவிச்சு கொள்ளக்கூடாது. அது வேற ரிவர்ஸ் ஆர்டர்ல இருக்கு, அப்படி நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆனால் இரக்கமுள்ளவர்கள், பரலோக ராஜ்யத்தின் இரக்கத்தை பெற்றவர்கள் இரக்கத்தை காண்பிக்கிறபடியால் மறுபடியும் மறுபடியும் அவர்களுக்கு பரலோக ராஜ்யம் இரக்கம் கொடுத்து கொண்டே இருக்கும். புரிஞ்சுதா? ஏதோ நான் கிரியை செஞ்சேன் அதை பார்த்து எனக்கு பரலோக ராஜ்யம் இரக்கம் கொடுத்ததாக பாவிச்சு கொள்ளக்கூடாது. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கத்தை பெறுவார்கள் என்று நாம் பாவித்துக் கொள்ள, அது எடுத்துக்கொள்ள வேண்டிய விதமே தப்பா எடுத்துக்கிறோம். நம்ம சில நேரத்தில் நான் இரக்கத்தை காண்பிச்ச பிறகுதான் எனக்கு கர்த்தர் இரக்கம் கொடுக்குறாரு, அது மெரிட்ல போயிடுது. அது யார் ஃபர்ஸ்ட் கிரியை செஞ்சிருந்து கர்த்தரோட இரக்கத்தை பெறுறதுக்கு? நான் முதல் வேலை செஞ்சபடியால் ஆண்டவர் என்ன பண்றாரு? அவருடைய இரக்கத்தை கொடுத்து வேலை செஞ்சாருன்னு நம்ம பாவிச்சுக்க கூடாது. இல்லை, கர்த்தருடைய இரக்கம் நமக்கு அருளப்பட்டதினாலே நாம் இரக்கம் உள்ளவர்களா இருக்கிறோம். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். ஒருவேளை கர்த்தர் மாத்திரம் நமக்கு இரக்கம் கொடுக்காமல் போனதே ஆனால் என்ன இருக்கும்? இரக்கம் உள்ளவர்களை பத்தி கொஞ்சம் சீக்கிரமா சொல்லி முடிச்சிடுறேன். அதுக்கு முன்னாடி ஒருவேளை இரக்கம் இல்லாதவர்கள், பரலோக ராஜ்யத்திலிருந்து இரக்கத்தை பெறாத ஒரு உள்ளம், பெறாத ஒரு மனிதன் எப்படி இருப்பான்னு தெரியுமா உங்களுக்கு? சாம்பிள் கொடுக்குறோம். ஓகே, 12ஆம் அதிகாரம் 12. ஓய்வு நாளில் சீஷர்கள் வந்து கதிர்களை கொய்ந்து சாப்பிட்றாங்க. அந்த சப்ஜெக்ட் இது. நான் எக்ஸ்பிளைன் பண்ண டைம் இல்லை எனக்கு. வசனம் 7 ஸ்ட்ரைட் 7 போயிடுங்க. 12:7. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து என்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமில்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். இரக்கம் இல்லாத உள்ளம், பரலோக ராஜ்யத்துடைய இரக்கத்தை பெறாத உள்ளம் மற்றவங்களை எப்பவும் என்ன பண்ணும்? குற்றப்படுத்தும். கர்த்தரங்க ரொம்ப தெளிவா மறுபடியும் அதே வசனத்தை கோட் பண்றாரு. 9 கோட் பண்றாரு பாருங்க. அதே வசனம் கோட் பண்ற வசனம் இல்ல. பலியை அல்ல, பலியே அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன். நான் இரக்கத்தை விரும்புகிறேன். இரக்கத்தின் அடிப்படையிலே இவர் எல்லோரும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். யாரு இந்த கதிர்களை பொறுக்கி சாப்பிட்டாங்க தெரியுமா வயல்ல? என்னுடைய சீஷர்கள். கர்த்தர் சொல்ற வார்த்தை, இரக்கத்தின் அடிப்படையிலே அவர்கள் இரக்கத்தை பெற்றவர்களாக பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்தவர்களா இருக்கிறாங்க. அவங்கள வந்து இரக்கமில்லாத நீங்கள் குற்றஞ்சாட்டுகிறீர்கள். அப்ப இரக்கமில்லாத உள்ளம் எப்படியாப்பட்ட உள்ளம்? கண்டம்ஸ், நியாயத்திருக்கிறது, குற்றஞ்சாட்டுது. எது? இரக்கமில்லாத உள்ளம். நாட் ஓன்லி தட், அது மாத்திரம் கிடையாது. இரக்கமில்லாத உள்ளம் கர்த்தரை பரீட்சை பார்க்கும். சாப்டர் 12 verse 38. அப்பொழுது வேதபாரகரிலும் பரிசேயரிலும் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்மால் ஒரு அடையாளத்தை காண விரும்புகிறோம் என்றார்கள். இவங்க வந்து கர்த்தர் ஒரு அடையாளத்தை கேட்கறாங்க. யாரு? இதே சதுசேர் பரிசேர் எந்த கர்த்தருடைய சீஷர்களை குற்றம் சாட்டினார்களோ அவர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்துல வந்து
பரீட்சை பார்க்கத்தக்கதாக, கர்த்தரையே சோதிக்கத்தக்கதாக ஆண்டவரை இயேசு கிறிஸ்து ஒரு அடையாளத்தை கேட்கறாங்க. என்னது? வானத்துல ஒரு அடையாளத்தை நீர் தாரும். merciless spirit or soul always test the Lord. கர்த்தரை பரீட்சை பார்க்கும். கர்த்தர் அவங்க எப்படி கூப்பிட்டார் தெரியுமா? 39. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளத்தை தேடுகிறார்கள். ஆனாலும் யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை. நோ. எதுக்கு நீ அடையாளத்தை கேட்டுங்கிற? டு ரிசீவ் mercy. எதுக்கு உனக்கு அடையாளம் வேணும்? அடையாளத்தை பார்த்து நீ பரலோக ராஜ்யத்தை நான் கொடுக்கணும்னு எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறியா? இந்த மனதில் கர்த்தருடைய இரக்கத்தை பெற முடியாது. கர்த்தரை சோதிச்சு உண்மையிலே இது கர்த்தர் தானா? நீர் கர்த்தரா இருந்தால் வானத்தோட அடையாளத்தை காட்டும். இவரை பரிசோதிக்கிறது, இவரை சோதிக்கிறது. கர்த்தர் பொய்யுறியாத கர்த்தர் தாம் தன்னை பற்றி சொன்னதை இயற்கையாகவே அவருடைய இருப்பார். அவரு புரிஞ்சுதுங்களா? சிருஷ்டிகர்த்தர் தன் சிருஷ்டிகர்த்தர் என்று சொன்னால் எதை வைத்து புரிந்து கொள்ளலாம்? அவர் சிருஷ்டித்ததை வச்சு புரிஞ்சு கொள்ளலாம். ரோமர் 1 போல் தெளிவா பேசுறாரு. திருப்ப நீர் ஏதாவது ஒரு சிருஷ்டித்து காண்பியும், ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்யும், ஏதாவது ஒரு அதிசயத்தை செய்யும், நான் நம்பத்தக்கதாக ஏதாவது ஒன்று பண்ணும். ஏன் பண்ணிந்து போதாதா? பண்ணிந்தா மண்டியில் ஏற மாட்டேங்குது. பறவைகள் எப்படி பறக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? மீன்கள் எப்படி தண்ணீரில் சுவாசிச்சு, மீன்கள் எப்படி தண்ணிக்குள்ளே வாழ்ந்து, தண்ணிக்குள்ளே குழந்தைகளை பேத்துன்னு தண்ணிக்குள்ளே வாழ்ந்துங்க மீனுங்க. தெரியுமா அது எப்படின்ட்டு? கர்த்தருடைய படைப்பே மண்டியில் ஏறாத பட்சத்தில் கர்த்தர்கிட்ட திருப்பி என்னத்த நீங்க வந்து ஒரு அடையாளத்தை கேட்கறது? நீர் கர்த்தரே ஆனால். சாப்டர் 16 பரிசேயரும் சதுசேயரும் அவரை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை தங்களுக்கு காண்பிக்க வேண்டும் என்று கேட்டார்கள். வானத்திலிருந்து ஒரு அடையாளத்தை, நீர் சொல்வது உண்மையே ஆனால் வானத்தில் எங்களுக்கு ஒரு அடையாளத்தை காண்பியும். கர்த்தர்கிட்ட அப்படி பேசக்கூடாது. கர்த்தர்கிட்ட எப்படி இரக்கத்தை கேட்கணுன்றது சொல்லுகிறேன். கர்த்தர் தாம் கர்த்தர் என்பதை நீங்கள் நானும் கம்ப்ளீட்டா ருசி பார்க்கிறத வந்து அவருடைய இரக்கத்தில தான் அன்பானவர்களே. புரிஞ்சுதுங்களா? அவரை வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்றது, எக்ஸ்பெரிமெண்ட் பண்றது, அவரை கொண்டு போய் லேப்ல வச்சு செக் பண்றதெல்லாம் அந்த மாதிரிலாம் அவரை நம்ம வந்து ஆராய்ந்து பார்த்து அறிய முடியாது. கர்த்தர் அது கொடுக்கறதே கிடையாது. ஆகையால் அவர் சொல்ற வார்த்தை வாசனம் 4:16 இந்த பொல்லாத விபச்சார சந்ததியார் அடையாளம் தேடுகிறார்கள். யோனா தீர்க்கதரிசியின் அடையாளமே அன்றி வேறே அடையாளம் இவர்களுக்கு கொடுக்கப்படுவதில்லை என்று சொல்லி, கிங்டம் ஆஃப் ஹெவன் won't let you have what you ask for. நீ கேட்கிறதை பரலோக ராஜ்யம் கொடுக்காது. அந்த அடையாளம் பரலோக ராஜ்யம் உனக்கு கொடுக்காது. அப்ப எப்படிதான் பரலோக ராஜ்யத்தை கேட்டு வாங்குறது? I'll give you some example. கர்த்தருடைய இரக்கத்தை எப்படி வாங்குறது? 17 அதிகாரம் சாப்டர் 17 14-18 14-18 கவனிங்க. எனக்கு ரொம்ப முக்கியமான அந்த வார்த்தை mercyன்ற வார்த்தை வருது. அதனால தான் அந்த சம்பவங்களை எடுத்திருக்கிறேன். அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். என்ன சொல்றார் அந்த அப்பா? ஆண்டவரே, என் மகன் மீது என்ன வார்த்தை? எலியாஸ் இரங்கும், இரக்கத்தை காண்பியும். அப்ப தேவன் யாருக்கு இறங்கி யாருக்கு கிரியைகளை வெளிப்படுத்துகிறார்? தங்களை தாழ்த்தி இரக்கத்தை கேட்கிறவர்களுக்கு. ஏன்? God desire compassion, not sacrifice. தேவன் எதை விரும்புகிறார்? இரக்கத்தை விரும்புகிறார். இரக்கத்துல தான் ஒரு வேலையை செய்வார். இரக்கத்தை விட்டு நீங்க மெரிட்ல போயிட்டு அவர்கிட்ட கேட்டீங்கன்னாக்கா ஒண்ணுமே கொடுக்கப்படாது. எதுக்கு பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள்ட்ட கர்த்தர் வெளிப்பாடு கொடுக்கவில்லை. எதுக்கு பெரிய பெரிய கோடீஸ்வரர்களுக்கு சத்தியமுள்ள கர்த்தர் தன்னை வெளிப்படுத்தவில்லை. அவர்கள் பரிசேர் சதுசேர் போல அதிசயங்களையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கேட்டு சுத்தி தீர்றாங்க. யாருக்கு கர்த்தர் தன்னை வெளிப்படுத்துகிறார்? இரக்கத்தை கேட்கிறவர்களுக்கு, தயவை கேட்கிறவர்களுக்கு. கீழே வாசிங்க. அது அவங்க அப்பா கேட்கிறாரு. அந்த சம்பவம் டீட்டெயிலா பேச டைம் இல்லை. ஆண்டவரே, என் மகனுக்கு இரங்கும், அவன் சந்திரரோகியாய் கொடிய வேதனைப்படுகிறான். அடிக்கடி தீயிலும் அடிக்கடி ஜலத்திலும் விழுகிறான். அவனை உம்முடைய சீசர்களிடத்தில் கொண்டு வந்தேன். அவனை சொஸ்தமாக்க அவர்களால் கூடாமற் போயிற்று. இயேசு பிரதியுத்தரமாக, விசுவாசம் இல்லாத மாறுபாடுள்ள சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். இயேசு பிசாசை அதட்டினார். உடனே அது அவனை விட்டு புறப்பட்டது. ஹல்லேலூயா. கர்த்தர் செஞ்சாரு. யாருக்கு? இரக்கத்தை கேட்கிறவனுக்கு. இதுக்கு மேல அடையாளத்தை கேட்டாங்க, கர்த்தர் செய்யல. கொடுக்கப்படாது. நீ கேட்கிற அடையாளம் கொடுக்கப்படாது இந்த விபசார சந்ததிக்கு. அப்ப யாருக்கு அடையாளம்லாம் கொடுக்கப்படும்? இரக்கத்தை கேட்கிறவர்களுக்கு. உங்களுக்கு என்ன சந்தேகமாகுதா? இயேசுநாதர் பூமியில வந்தார், வாழ்ந்தார், மரித்தார், அடக்க பண்ணப்பட்டார், உயிர் தெளிந்தார், பிதாவோட வலது பாரசத்தில் இருக்கிறார், சரீரத்திலே பரிசுத்தமுள்ள ஆவியின் நிமித்தமா உங்களுக்குள்ள இருக்கிறார். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்கா அன்பானவர்களே? சந்தேகமே வராது. எப்போ? அவருடைய இரக்கத்தின் அடிப்படையில் நீங்க அவர்கிட்ட அப்ரோச் பண்ணினால், அவர்கிட்ட போனால், இரக்கத்திற்காக போனால்.
இரக்கத்தை ஓரமா ஒதுக்கி வைத்து உங்களுடைய நற்கரியைகளை நீங்க போய் பாருங்க. கட்டுக்கதை, நம்பாத ஒரு புராண கதை என்று நீங்களும் சொல்லுவீர்கள் வேதத்தை பார்த்து. வந்த இயேசுநாதரையே, உயிர்த்தெழுந்த கர்த்தரையே அவருடைய சரித்தை களவாடி கொண்டு போயிட்டாங்கன்னு பேசின ஆட்கள் இவர்கள். யாரு? இந்த மெரிட்ட பூச்சின்னு இருக்கிறோம். ஒன் மோர் டிமான்ஸ்ட்ரேஷன். ஓகே, 20ஆம் அதிகாரம். இங்க 2 குருடர்கள், அவங்கள பத்தி உள்ள சம்பவத்தை கொஞ்சம் கவனிங்கள். 20ஆம் அதிகாரம் 29 இருந்து 34 வரைக்கும். அவர்கள் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று அதிகமாக கூப்பிட்டார்கள். எம்ஃபாட்டிக்கா பேசப்படுது. 2 குருடனுங்கோ பாவம் பிச்சை எடுத்துட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த குருடங்களுக்கு கண்ணு இருந்திருக்குது. நடுவில் தான் அவங்களுக்கு ஏதோ கண்ணு போயிருக்குது. என்ன வியாதி தெரில, என்னென்ன ப்ராப்ளம் கண்ணுக்கு அவங்களுக்கு பார்வை போயிருக்குதுன்னு தெரில. 2 பேருக்கு உலகத்தை தெரிஞ்சு பிறவி குருடர்கள் கிடையாது. அவர்கள் கண்ணு இருந்திருக்குது அவங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு. அவர்கள் இயேசுநாதர் வருகிறார், அற்புதங்களையும் அதிசயங்களும் அவர் பத்தி உள்ள செய்திகள், அவருடைய ராஜ்யத்தின் சத்தியத்தை கேட்ட இந்த பிச்சை எடுக்கிற நிலைமையில இருக்கிற இந்த குருடர்கள் அந்த செய்தியை கேட்ட உடனே கத்துறாங்க பாருங்க, இறங்கும், mercy mercy. நீங்கள் நான் திரும்பி பார்ப்போமா? ஒரு பிச்சைக்காரனை நம்மளை கூப்பிட்டா எப்படியோ சத்தம் வருது. குஷ்டரோகிய சுஸ்தமாக்குனாரு, வியாதிஸ்தரை சுகமாக்குனாரு, மரித்தோர்ல உயிரோட எழும்புனாரு, பார்வை கொடுத்தாரு, ராஜ்யத்தின் சுவிசேஷம் இதை பத்தி பேசுறேன். தாவீதின் குமார் பிரசங்கம் பயங்கரமா ஓடிங்குது. போயின்கிறான். ஒரே ஜன திரளான கூட்டங்க கத்துறாங்க பாருங்க, கூச்சி சொல்றாங்க, இறங்கும். அந்த வார்த்தை அவருக்கு ரொம்ப பிரியமான வார்த்தை. கர்த்தருடைய கால் அடுத்தபடி எத்து வைக்க முடியல. இரக்கத்தினால் கூப்புறவனுடைய சத்தத்தை அவர் கேட்டால். புரியுதா? ரொம்ப பிஸிங்க அவரு. ஆனா கர்த்தர் எங்க நிக்கிறாரு? இரக்கத்திற்காக கதறுகிற ஆள் சத்தமா கூப்பிட்டா நிப்பாரு. கீழே பாருங்க, என் கர்த்தருடைய பாதம் எப்படி நின்னது என்று. அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். இது நாம தான், இது வேற யாரும் இல்லை. என் போதகர் எவ்வளவு பிஸியா போயின்கிறாரு, முன்னாடி வேகமா போயின்றாரு, கத்தின்கிறான் பாருன்னு சொல்லிட்டு அதட்டினார்கள் ஜனங்கள் அவரை வாய மூடுன்னு. பாவம், அவன் கஷ்டம். அவன் நீ பிச்சைக்காரனா இந்து பாரு, தெரியும் உனக்கு. கீழே கவனிங்கள் 31. அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். அதிகமாய். இவன் திட்ட இவன் வாய அமுக்க அவன் விடல, அவன் கத்தின்கிறான். அவன் எனக்கு பார்வை வேணும், இவர் கொடுக்குறதா சொல்லியிருக்கிறாரு. யாரு? 38 வருஷமா திமிர்வாத காரணம் எழுப்பியிருக்கிறாரு. இவரை பத்தியுள்ள சத்தியம் நமக்கு கேட்டிருக்குது. ஏதோ கன்னிகை வயித்துல பிறந்தாராமே, மெய்ப்பொருளை சொல்லியிருக்கிறாங்க இவரை பத்தி. பல வருஷமா இவரை பத்தி உள்ள சத்தியங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. பழைய ஏற்பாடுல தீர்க்கதரிசி கிறிஸ்துவ பத்தி தாவீதின் வம்சத்திலிருந்து வருகிறதாக சொல்லப்பட்டது. அவர் தான் இவருன்ற செய்தியில் எங்களுக்கு கேட்டிருக்குது. அவர் தானா இவரு? அதனால்தான் அந்த டேர்மை வச்சு கூப்பிடுறாங்க, தாவீதின் குமாரனே, உம்மை பத்தி உள்ள செய்தி எங்க காதுல விழுந்திருக்கிறது. நீர் வர வேண்டிய கிறிஸ்து என்று பழைய ஏற்பாடுல தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்டவர் நீர்தானாமே, இறங்கும். அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். mercy. 32. இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, அதான் வேணும். இயேசு, நீங்களான பூமியில பார்க்குற பெரிய பெரிய மகான்கள் நம்மளை பார்க்கறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம், அவங்கள பார்க்கவும் முடியாது, விட்டுருணும் அவங்கள படைத்த கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்க்க ஆவலா இருக்கிறார். கிருபையிலே இரக்கத்திலே கூப்பிட்டால் கிறிஸ்துடைய பாதம் நில்லுச்சு. ஏன்? பரலோக ராஜ்யம் இரக்கத்தை கேட்கிறவர்களுக்கு கொடுக்கும். ராஜா நிக்கிறாருங்க. என்ன வேணும்? யாருன்னா கேட்பீங்களா? எப்பனா பிச்சைக்காரனை விசாரிச்சிருக்கிறோமா? கிறிஸ்து கேட்கிறாரு பாருங்க, கர்த்தர் 32ல, நீ என்ன கடல் கொடுப்பேன், ஏன் இரக்கம் உள்ளவனுக்கு பரலோக ராஜ்யம் பே பண்ணது எல்லாமே. 32. இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறீர்கள் என்றார். என்ன செய்ய நீ விரும்புற? நீ அவனுக்கு கேட்ட கேள்விகள். 33. அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். எப்படி புது கண்ணு கிடைக்கும்? கண்ணு வேணும்ன்றாங்க. எங்கிருந்து கர்த்தர் கண்ணு தராரு? கர்த்தர் ராஜ்யம், ராஜ்யா, அதான் பாயிண்டிங்க. இரக்கத்தை கேட்கிற எந்த நபருக்கும் பரலோக ராஜ்யம் டிஸ்பர்ஸ், அன்லீஷஸ் மைட்டி பவர். என்ன வேணும்னு கேட்கிறாரு? பார்வை அடையணும் ஆண்டவரை. கண்ணு போயிடுச்சு ஆண்டவரை. எங்க எடுத்து தராரு கண்ணை? பேதுருவிட்ட கர்த்தர் 14வது வார்த்தை சொன்ன ஞாபகம் இருக்குதா? பரலோக ராஜ்யத்தின் திருவக்கோல் உன்னிடத்தில் தருகிறேன். பூமியில் எது கட்டுகிறாயோ பரலோகத்திலும், பூமியில் எது கட்டாவுக்கிறாயோ பரலோகத்திலும். என்ன அது கட்டுறது கட்டாவுக்கிறது? ஏன்னா பேதுருக்கு வேலை. என்ன அது கட்டுறது கட்டாவுக்கிறது? அன்லீஷ். இரக்கத்தை எதிர்பார்க்கிறவனுக்கு நீ சுவிசேஷத்தை பேசும் பொழுது பரலோக ராஜ்யம் திறக்கும். புரியுதா? ஓகே. சோ இரக்கத்தை எதிர்பார்க்கிறவங்களுக்கு தான் கர்த்தர் கிரியை செய்வார். இரக்கத்தை எதிர்பார்க்காமல்
கர்த்தர்கிட்ட அடையாளத்தையும் அற்புதத்தையும் நிக்கோதேமு வந்தார், ஞாபகம் இருக்குதா? யோவான் சுவிசேஷம் 3 அதிகாரத்துல போதகரே அப்படின்னு ஆரம்பிக்கிறாரு. யாரு? நிக்கோதேமு. கடைசியில கர்த்தர் அவனை கண்டனம் செய்யறாரு. நீ இஸ்ரேலுக்கு ஒரு போதகனா இருக்கிறேன். ஸோ நீ ஒரு போதகர், நான் ஒரு போதகர், ஒரு சின்ன டிஸ்கஷனுக்காக நான் வந்திருக்கிறேன். நான் இந்த நைட்ல ஆர் யூ ஃப்ரீ அப்படின்னு வந்திருக்கிறார். யார்கிட்ட? ஆண்டவர்கிட்ட. அவர் டிஸ்கஷனை வாயை திறக்கும் போது கர்த்தர் வந்து அவன் மைண்ட்ல இருக்கிற சப்ஜெக்டை கரெக்டாக சொல்லிடுறாரு. நீ மறுபடியும் பிறவாவிட்டால் தேவ ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டாய். இவங்களுக்கு என்னக்கா? ஏன்னா அவர் ஒரு பரிசேன். யாரு? நிக்கோதேமு. பரிசேன் மாத்திரம் இல்லை, சைனடின் சங்கத்தில் 70 பேர்ல இவர் ஒருத்தர் பெரிய போஸ்ட்ல இருக்கிறாரு. சின்ன ஒரு டிஸ்கஷன். ஏனென்றால் நாங்க எல்லாரும் பரிசேர், பெரிய பெரிய மூப்பர்கள், நாங்க வந்து ஒரு அற்புதத்தையும் செஞ்சிருந்தில்ல, ஒரு ஜொரத்தை கோல்டு கூட நாங்கள் சுகமாக்கியது கிடையாது. நீர் செய்கிற பலத்த கிரிகளை பார்க்கும்போது மெய்யாகவே தேவன் உம்மோடு கூட இருக்கிறதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். யாரு? தன்னுடைய சனடின் சங்கத்துல சேர்த்து சொல்றாரு. நாங்க ஒரு அற்புதத்தையும் செய்யறது கிடையாது ஆண்டவரே. அதனால மெரிட்டை வச்சுன்னு போனாக்கா ஒன்றும் கிடைக்காது. ஆண்டவரே, எவ்வளோ வருஷமா நமக்கு காணிக்க போட்டிருக்கோம் உங்களுக்கு தெரியுமா? இந்த ரீல் ஒரு ஊழியக்காரங்க ரொம்ப பேர் இருப்பாங்க. அவங்க ஏதோ பெரிய சாதிச்சுட்டு கர்த்தர் இந்த சபையை நான் எப்படி நடத்துறேன் எனக்கே தெரியல, ஆனால் நடத்தின்னு இருக்கிறேன். அந்த அபிஷேகம் என் மேலே அப்படிங்குது. இவங்களா போய் காரணங்க. ஒரு விசுவாசியும் நடத்துவது கர்த்தருடைய இரக்கம், ஊழியக்காரன் கிடையாது. ஹல்லேலூயா. உங்களை நடத்துவது கர்த்தருடைய இரக்கம் தான். இரக்கத்தை விட்டு நீங்க கர்த்தர்ட்ட போனால் ஒன்றும் கிடைக்காது. மெர்சி, அதுதான் உங்களுடைய பிளாங்க் செக்கை. அதை வச்சு தான் அவர்கிட்ட போக முடியும். மெர்சியை விட்டு, இரக்கத்தை விட்டு நீங்க எதை கொண்டு போனாலும் you are not accepted. யார் இந்த இரக்கமுள்ளவர்? 5ஆம் அதிகார வசனம் 7. one last time. இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். சகோதர சகோதரிகளே, இந்த இடத்துல எவ்வளவு பேர் இரக்கமுள்ளவர்கள்? யார் இங்க இரக்கமுள்ளவர்கள்? ஏன்னா உங்களுக்கு அடிக்கடி இரக்கம் கொடுத்துட்டே இருக்கும். பரலோக ராஜ்யம் உங்களுக்கு இரக்கத்தை கொடுத்துட்டே இருக்கும். நான் 6ஆம் அதிகாரம், அதே இயேசுனரோட மலை பிரசங்கத்தில் இருக்கிற 6ஆம் அதிகாரம். Who are the merciful? Or what do the merciful do? இரக்கமுள்ளவர்கள் யார்? இரக்கமுள்ளவர்கள் என்ன செய்வார்கள்? அன்பானவர்களே, 6ஆம் அதிகாரம் இயேசுநாதர் தான் செய்த ஜெபத்தை குறித்து நான் ஃபர்ஸ்ட் இங்க வாசிக்கிறேன். பிறகு நான் எங்கெல்லாம் வாசித்து விட்டோன்னா அங்கே நான் திருப்ப போவேன். ஓகே, 6ஆம் அதிகாரம் வசனம் 9 வாசிங்கள். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது, பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல. ஸ்டாப். என்ன வருது? எங்கள் கடனாளிகள். அது விட்டுறக்கூடாது. ஜெபத்தில் இருக்குது. அது யார் இரக்கம் உள்ளவர்கள்? யாருக்கு இரக்கம் கொடுக்கப்படுது? யார் இரக்கம் உள்ளவர்கள்? எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். இரக்கம் உள்ளவன் யார்? இப்போ சொல்லுங்க, யார் இரக்கம் உள்ளவன்? இந்த வசனத்துக்கு இருக்கிற சம்பந்தம் தான் இப்ப நான் வாசி உங்களுக்கு கிளியர் ஆயிடும். ஆனா இப்ப வாசித்து கேட்ட வசனத்தை உங்கள்ட்ட கேட்கிறேன், யார் இரக்கம் உள்ளவர்கள்? Who are the merciful here? வாசித்து கேட்ட வசனத்துல 12. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். அவ்வளோ சொல்லிட்ட பேருக்கு கர்த்தராக இயேசு கிறிஸ்து அந்த ஜெபத்தை அவ்வளோ பேசினதுக்கு அப்புறம் இயேசுநாதர் ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை எலாபரேட் பண்ணி பேசுறாரு. வசனம் 14 மேல வந்து பிதாவை பத்தி, பரலோகத்தை பத்தி, பிதாவோட சித்தம், பரலோக ராஜ்யம், பூமி, ஆகாரம் எவ்வளோ பேசியிருக்கிற அந்த ஜெபத்துல அதெல்லாம் கர்த்தர் எடுக்கல. 14 பாத்தீங்கன்னாக்கா அந்த ஜெபத்துல ஒண்ணு மாத்திரம் என்னத்த மேல பேசுற அத்த மாத்திரம் எடுக்கிறாரு. 14 மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால். மனுஷருடைய தப்பிதங்கள். வசனம் 12 என்ன சொல்லப்பட்டது? 12 வாசிங்க. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல. அந்த கடனை வந்து, அந்த டெப்ட வந்து வசனம் 14 என்ன சொல்லப்பட்டிருக்குது? கர்த்தர் என்ன சொல்றாரு 14ல? மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். 15 மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். நன்றாக கவனிக்கணும். அத்த மாத்திரம் கிறிஸ்து எடுத்து பேசுறாரு. எது? எங்கள் கடனாளிகளை நாங்கள் மன்னிக்கிறது போல நீர் எங்களுடைய கடன்களை மன்னியும். இரக்கமுள்ளவர் யார் என்பதனை கேள்விக்கு பதில் மன்னிக்கிறவன். இரக்கம் பெற்றவன் யார்? மன்னிக்கிறவன். மன்னிக்கிறவன் இரக்கம் பெற்றவன். இரக்கம் பெற்றவன் மற்றவர்களை மன்னிக்கிறவன். எவ்வளவு பேர் அப்படி இருக்கிறீங்க இங்க? இப்போ சொல்லுங்க. இரக்கம் உள்ளன்ற வார்த்தைக்கு அர்த்தம் புரியுதா? ஏதோ ₹1 ₹2 நீங்க பிச்சைக்கார் போடுறத பத்தி கேட்கல. நான் அதை பத்தி பேசல. அது வந்து ஆராதனை மேல பேச தர்ம காரியத்தை பத்தி பேசுறாரு. அதை சொல்லவே கூடாது. நீங்க நம்ம வந்து யார்ட்டும் ஒரு ₹10 கொடுத்தாக்கா அது 10 வருஷமா ஞாபகம் பண்ணின்னு இருப்போம். அன்னைக்கு நான் உனக்கு ₹10 போட்டேன். அதை பத்தி பேசலாங்க கர்த்தர். யார் இரக்கம் உள்ளவன்? யாருக்கு இரக்கம் அருளப்படுகிறது? மன்னிக்கிறவனுக்கு. ஓகே, சாப்டர் 18 ஆரம்பத்தை பார்த்தோம் இல்லையா? வசனம் 26. அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றார்.
அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு, நன்றாக கவனிக்கணும். அந்த அடிமையை கர்த்தர் மனுஷார் திரும்ப இரக்கம் பாராட்டி அவனுக்கு இன்னொரு கடனாளி இருந்தான். எவ்வளோ? 100 வெள்ளிப்பணம், 100 நாள் கூலி. சார் எவ்வளோ அமுக்கியிருந்தார் ராஜா கிட்ட? தாலந்து 10,000 talents. இவர் பண்ணிந்து டினார் 100 நாள் கூலி. அதாவது 2.5 மாசம் சேலரியை வந்து யாருக்கும் கடனா கொடுக்குறான். அவர் கொடுக்க முடியல பாவம். ஆனா இவர் ராஜா கிட்ட எவ்வளோ அமுக்கியிருக்கிறாரு? அத்தியே மன்னிச்சிட்டாரு. இந்த 100 வெள்ளிக்காசு 100 நாள் கூலியை பத்தி வாங்கின வேலைக்காரனை இந்த வேலைக்காரர் சந்திக்கிற விஷயத்தை கொஞ்சம் கவனிங்கள். 28. அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் கடன் பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை நெரித்து, என்ன பண்றாரு? நீங்க உங்களை பாக்குறீங்களாங்க? அந்த தொண்டையை அமுக்குறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா நீங்க நம்ம பேர் அங்க எழுதிடலாம். அங்க அந்த வாசனை அப்படியே கீழே வரும். எனக்கு அதுதான் முக்கியமான பாயிண்ட். அங்க இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கத்தை பெறுவார்கள். இவன் இரக்கத்தை பெற்றான், ஆனா இரக்கத்தை டிஸ்பர்ஸ் பண்ணவில்லை, இரக்கத்தை காண்பிக்கவில்லை. 100 ரூபா வெள்ளிக்காசு கழுத்த போட்டு அமுக்கினுக்கிறான். அப்ப போலீஸ் எதுக்கு? இவனும் சாவடி அடிச்சுட்டு தான் போலீஸ்காரன் போய் கொடுக்குறான் இவன் அந்த பாடியை. கீழே வாசிங்க. அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை வேண்டிக் கொண்டான். இவனும் கேட்டான் 25. சேம் அந்த வசனம் கரெக்டா இயேசுநாதர் பேசுவார். 25. கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பெண்ஜாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அதே வசந்த கேட்கும் போது எனக்கு ஞாபகம் வரல. ஏன்டா இதே தானே நம்ம ஒருத்தட்ட கேட்டோம். மற்றவங்க அழுவும் பொழுது நாம ஒரு நாள் அழுது ஞாபகம் வரக்கூடாது. மற்றவங்களுக்கு பசி உண்டாகும் போது நானும் ஒரு காலத்துல பசியா இருந்து ஞாபகம் வரக்கூடாது. மற்றவங்க பாவம் செய்யும் போது, தப்பு செய்யும் போது சீர்திருத்தி மன்னிக்காம நாமளும் ஒரு காலத்துல பாவம் செஞ்சு ஞாபகம் பண்ணக்கூடாது. ஆகிய தான் நான் எப்போதும் சொல்வது, இன்றைக்கு ஒரு விசுவாசி தப்பு பாவம் செய்தால் அந்த பாவ சோதனை மறுபடியும் ரீசைக்கிள் ஆயிட்டு நம்மள்ட்ட வரும். அது இல்லை நம்மளை தாண்டி போயிட்டு இருக்கோம். நாம பண்ண அதே பாவத்தை வந்து ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் இவரு செஞ்சிருப்பாரு. எத்தவனோ வந்துருது அந்த பாவத்தை செஞ்சான், அவன் தெரியும், அவன் பெரிய அக்கிரமக்காரவன். அப்புறம் சாரதி ஹிஸ்டரி எடுத்தாக்கா இவர் 2 வருஷத்துக்கு முன்னாடி அட்வான்ஸா பண்ணிட்டு இருப்பாரு. அவன் கண்ணு சரியில்லை. இதே சேம், இதே காட்சி, இதே சத்தம் சில நாளுக்கு முன்னாடி நீ பண்ணலையா, கேட்கலையா? உனக்கு ஞாபகம் வரல உன்னை பத்தி? ராஜாக்கு எரிச்சலாவது கவனிங்கள். ராஜாக்கு யார் மேல கோவம்? 100 ரூபாய் வாங்கினானே கடன், அவன் மேல கோவம் இல்லை. ராஜாக்கு யார் மேல கோவது கொஞ்சம் கவனிங்கள். வசனம் 30. அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததையெல்லாம் அறிவித்தார்கள். நன்றாக கவனிக்கணும். நடந்ததெல்லாம் யார் அறிவிச்சிருந்து? அங்க வேலைக்காரன் வந்துச்சுங்க. ஸ்லேவ்ஸ், அடிமைகள் எல்லாத்தையும் பார்த்துருக்குறாங்க. இவன் பண்ணிந்து ரொம்ப தப்பு. ராஜா இவனை மன்னிச்சிந்தும் இந்த வேலைக்காரங்களுக்கு தெரியும். இந்த இன்னொரு அடிமை 100 வெள்ளிக்காசு வாங்கியிருக்கிறது இவங்களுக்கு தெரியும். ஆனா இவன் பண்ணிந்து ரொம்ப பெரிய பாவம் என்று கூடுகிற அடிமைகளுக்கு எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு. ஆகியால் தான் கர்த்தர் சொன்ன வார்த்தை மேல 18ஆம் அதிகாரம் 16. அவன் செவிகொடாமற் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும்படி 2 உன்னுடனே கூட்டி கொண்டு போ. அந்த ஒரு சாட்சி தான் நம்ம பார்க்குறது 31ல. இந்த பொல்லாத ஒரு அடிமை இரக்கத்தை எதிர்பார்த்த அடிமையை வந்து கழுத்தை நெருக்கி கொண்டு போய் சிறையிலே தள்ளி திருப்பி அவன் கடனை கொடுக்குற வரைக்கும் அவன் சிறையில், அவன் டெய்லி வேஜஸ்ங்க. அவனை கொண்டு போய் நீ சிறையில் வச்சிட்டாக்க எப்படி கடனை கொடுத்து தீர்ப்பான்? லைஃப்ல அவன் அங்கே தான் இருக்கணும். அவன் வேலை செய்யறதுக்கு நீ வழி கொஞ்சம் தெரிந்து கொடுத்து சமயம் கொடுத்து தான் அவன் வேலை செஞ்சு ஒழிச்சு உனக்கு என்ன கொடுக்க முடியும்? டெய்லி வேலை செய்யறவனை பத்தி தூக்கின்னு போய் கழுத்தை நெரிச்சு கொண்டு போய் நீ சிறையில் தள்ளி விட்டாக்கா எப்படி உன் கடனை கொடுப்பான்? இது கண்ணால கண்ட சாட்சிக்காரர்கள் இருக்கிறார்கள். அதை ராஜா கிட்ட போயிட்டு ரிப்போர்ட் பண்றாங்க. அதான் பூலோகத்தை எது கட்டுறீங்களோ பரலோகத்தை அது கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்தை எது கட்ட அவிழ்க்கிறீங்களோ பரலோகத்தில் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும். அந்த வார்த்தை மறுபடியும் கர்த்தர் வசனம் 18 சொல்றாரு. 18. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்ப்பீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். பூலோகத்திலே நீ மன்னிக்காதவளுக்கு கடினத்தை நீ கட்டினாய், ஆகையால் இப்ப பரலோகமும் உனக்கு கடினத்தை கட்டும். பூலோகத்தை நீ இரக்கத்தை மூடினாய், பரலோகமும் உனக்கு இரக்கத்தை மூடி போடும். பூலோகத்திலே நீ இவனை சிறையில தள்ளினாய், பரலோகமும் மறுபடியும் சிறையில உன்னை தள்ளும். பூமியில் எது கட்டுகிறாயோ பரலோகத்தில் கட்டப்பட்டிருக்கும். இரக்கத்தை நீ மற்றவனுக்கு காட்டினா பரலோகம் உனக்கு இரக்கத்தை காண்பிக்கும். நீ இன்னொருக்கு தயவு காட்டினால் பரலோகம் உனக்கு தயவு காண்பிக்கும். நீங்க என்ன கட்டுறியோ
பரலோகம் கட்டும். ஃபைன், மூடிடும். என்னெல்லாம் மூடுறியோ, பரலோக ராஜ்யத்திலிருந்து புறப்பட்டு போய் மற்றவங்களுக்கு சேராதபடிக்கு எதெல்லாம் அடைத்து போடுகிறாயோ, பரலோகமும் அதை அடைத்து போடும். எதெல்லாம் திறந்து கொடுக்கிறாயோ, உனக்கு பரலோக ராஜ்யம் திறந்து கொடுக்கும். ஹalleluya. அதுதான் ஊழியக்காரங்க வந்து பணம்னு கேட்டிருந்தாக்கா கொடுக்க கூடாது. ஃபர்ஸ்ட் நீங்க சொல்லணும், நீ ஃபர்ஸ்ட் கொடு. பரலோக ராஜ்யம் உனக்கு கொடுக்கணும்னாக்கா நீ கொடுக்கணும் ஃபர்ஸ்ட். கெட்டிங், வாங்கக்கூடாது. வாங்குவதை பார்க்கிலும் கொடுப்பதே என்ன? ஃபுல்ஃபில் இட். கிறிஸ்து சொன்ன வார்த்தை. ஃபர்ஸ்ட் புடிங்கினே இருக்காத ஜனங்கள்கிட்ட கொடு. கொடுக்கிறவனுக்கு என்ன ஆகும்? கொடுக்கிறவனுக்கு என்ன ஆகும்? அது ஃபர்ஸ்ட் ஊழியக்காரன் பண்ணணும். பரலோக ராஜ்யம் புரியுதுங்களா? கட்டுறது கட்டவழுக்கிறதுன்றது இதை வச்சு என்னதோ பேசிட்டு இருக்கிறாங்க. பேதுருகிட்ட கர்த்தர் சாவி கொடுத்துட்டாரு. 1831 நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததையெல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நன்றாக கவனிங்கள், கூப்பிடுறது கவனிங்கள். பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல. என்ன வார்த்தை? இரக்கமுள்ளவன் பாக்கியவான். இரக்கத்தை கர்த்தர் சொல்றாரு. நான் உனக்கு இறங்கலையா? அப்ப ஃபர்ஸ்ட் யார் இறங்குறது? நாம இறக்கப்பட்டு வேலை செஞ்சாலும் கர்த்தர் இரக்கத்தை கொடுக்கறது கிடையாது. நான் உனக்கு ஃபர்ஸ்ட் இறங்கி இருக்கிறேன். நீ என்ன பண்ணும்? மற்றவங்களுக்கு ஆகையால் தான் இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கத்தை பெற்றவர்கள் பாக்கியவான்கள், அவர்களுக்கு இரக்கம் கொடுத்துன்னு இருக்கேன். அவங்க இரக்கத்தின் செயல் செஞ்சுட்டே இருப்பாங்க. எப்படி பேசுறாங்க கர்த்தர் அங்க? எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த வார்த்தை. 32, 33 ஆசைங்க. நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்புக் கொடுத்தான். கர்த்தருக்கு யார் மீது கோபம்? யார் இரக்கமில்லாதவர்கள்? கர்த்தரை சோதிக்கிறவர்கள். இரக்கமில்லாதவர்கள் கண்டனம் தெரிவிக்கிறவர்கள். இரக்கமில்லாதவர்கள் கண்டனமா தெரிவிக்கிறது கிடையாது. இரக்கமில்லாதவர்கள் ரத்தத்தை சிந்துகிறவர்கள். நான் ஆரம்பத்தே சொன்னேன் இல்லையா? நான் திருப்ப அவங்க வருவேன்ட்டு. 23, 33 வாசிங்க. பரிசேயர் சதுசேயர் கர்த்தரை சோதிச்சாங்க. 33, 34, 35 அவங்கள பத்தி சொல்லப்படுது. கவனிங்கள். வெப்பங்களே, விரியன்பாம்பு குட்டிகளே, நரக ஆக்கினைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வீர்கள்? ஆகையால் இதோ தீர்க்கதரிசிகளையும் ஞானிகளையும் வேதபாரகரையும் உங்களிடத்தில் அனுப்புகிறேன். அவர்களில் சிலரை கொன்று சிலுவைகளில் அறைவீர்கள். சிலரை உங்கள் ஆலயங்களில் வாரினால் அடித்து ஊருக்கு ஊர் துன்பப்படுத்துவீர்கள். நீதிமானாகிய ஆபேலின் இரத்தம் முதல் தேவாலயத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே நீங்கள் கொலை செய்த பரகியாவின் குமாரனாகிய சகரியாவின் இரத்தம் வரைக்கும் பூமியின் மேல் சிந்தப்பட்ட நீதிமான்களின் இரத்த பழியெல்லாம் உங்கள் மேல் வரும்படியாக இப்படி செய்வீர்கள். இவைகளெல்லாம் இந்த சந்ததியின் மேல் வரும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏன் இவங்க ரத்தம் சிந்துற அளவுக்கு போறாங்க? ஏன் ஜனங்களை கொல்றாங்க? நியாய விசாரிக்கிறதாக்கா என்ன? அவதூறாக குற்றம் சாட்டுறது. அது சரியில்லை, அவன் சரியில்லை, அந்த லேடி சரியில்லை, அந்த கேரக்டர் சரியில்லை. எதை வச்சு சொல்ற? நான் பார்த்தா நீ என்ன காட்டியிருக்கணும்? இதை கத்தையளவா காட்டியிருக்கணும்? ஏன்? அதே பாவத்தின் சோதனை நாளைக்கு உண்ட வரும். அது இரக்கம் நீங்கள் காண்பிக்காவிட்டால் உங்களுக்கு பரலோக ராஜ்யம் இரக்கம் கிடைக்காதபடிக்கு கட்டப்படும். ஏன் இவங்க ரத்தத்தை சிந்துறாங்க? பிகாஸ் 23 முக்கியமான வாசனைங்க. மாயக்காரராகிய வேதபாரகரே, பரிசேயரே, உங்களுக்கு ஐயோ! நீங்கள் ஒற்றதலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசம பாகம் செலுத்தி. இதெல்லாம் வந்து அப்போ அவுட்வேர்டு. அதான் சொன்னாங்க இல்லையா? நீதி நான் கீழே வாசிச்சேன் பாருங்க. வெளிரங்கத்துல நீங்க நீதிமான்கள் போல இருக்கிறீங்க. என்னது தசம பாகம் தர்றது எல்லாமே சேருது. ஆனா உள்ள கல்றன்னு சொல்லி நான் கீழே வாசிட்டேன். 27 வாசி முடிச்சிட்டேன். 23 முக்கியமான விஷயம் அங்க இருக்குது. வாசிங்க. நீங்கள் ஒற்றதலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகளாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். என்னத்தை விட்டு விட்டீர்கள்? நீதியையும். அடுத்த வார்த்தை என்ன? இரக்கத்தை. mercy you neglected. இரக்கத்தை நீங்கள் விட்டு விட்டீர்கள். இரக்கம் இல்லாதவன் தான் ரத்தத்தை சிந்தி கொள்ளுகிறவன். ஜாதி வெறி வருது, மதம் வெறி வருதல் யாருக்கு தெரியுமா? இரக்கம் இல்லாதவனுக்கு. இந்த காஸ்ட் சிஸ்டம்லாம் வந்து எல்லாமே வந்து merciless people. merciless may become mercenary. மனுஷனை கொல்றவன் இரக்கம் இல்லாதவன். அதான் இன்னைக்கு போட்ட டைட்டில் வந்து merciful or mercenary. mercenary யாரும் தெரியுமா? பணத்துக்காக கொல்றவங்க. 18 one last time 33. நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவர்களிடத்தில் அவனை ஒப்பு கொடுத்தான். புரிஞ்சுதா? பூலோகத்தில் நீ எது கட்டுகிறாயோ பரலோகத்திலும் அது. நீ ஒருத்தனை சிறையில போட்ட ஞாபகம் கழுத்தை நெரிச்சு, அதனால மறுபடியும் பரலோக ராஜ்யம் உனக்கு இரக்கத்தை காண்பிக்காமல் நீயும் சிறைக்கு போகத்தக்கதாக பரலோக ராஜ்யம் கட்டப்படும். நீ அவனுக்கு என்ன பண்ணிருக்கணும்? இரக்கத்தை கட்ட அவிழ்த்திருக்கணும், தயவை கட்ட அவிழ்த்திருக்கணும்,
வானப்பானியை கொடுக்காதப்பா, ஏன் எஜமா என் ராஜாவே வந்து எந்த எல்லாம் பண்ணிச்சிட்டாரு, இதெல்லாம் என்னது, வா 2 பேரும் ஒன்று தானே. அந்த இரக்கத்தை அல்லவா நீ கட்டவிழ்த்திருக்கணும். உனக்கு இன்னும் அதிகமாக பரலோகம் உனக்கு இரக்கத்தை கொடுத்துருக்கும் இல்லையா? உன் மனசுக்குள்ள நீ பெரிய நீதிமான் நினைப்பா? உன் கண்ணுக்கு நீ நீதிமான் பாவிச்சுக்கின்னு மற்றவங்கள மட்டமா நினைக்கிறதா? உனக்கு பரலோக ராஜ்யம் மாத்திரம் மூடிச்சுனாக்கா யூ டோன்ட் கெட் த சான்ஸ் ஆஃப் ரிப்பன்டன்ஸ். பாவத்தை விட்டு மனம் திரும்புகிற வாய்ப்பு கூட கிடைக்காது பரலோக ராஜ்யம் மாத்திரம் கட்டப்பட்டுச்சுன்னா. நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனால் என் பரமபிதாவும் உங்களுக்கு இப்படியே செய்வார். எப்படியே செய்வார்? பரமபிதா பரலோக ராஜ்யமும் அப்படியே செய்யும். மனப்பூர்வமாய் முழு இருதயத்துடன் நீ மன்னிக்காவிட்டால் என் பரமபிதா என்னுடைய பிதாவாகிய தேவனுக்கு நீ இரக்கத்தை கேட்கும் பொழுது மனப்பூர்வமாய் மன்னித்தார் உன்னை. அது அவர் யாருக்கிட்டையுமே போய் சொல்லவில்லை. அந்த பேமெண்ட் எல்லாம் அவர் பே பண்ணியிருக்கிறாரு. 10,000 தாலந்தை வந்து அவர் கொடுத்து தீர்த்திருக்கிறாரு அவருடைய குமாரனை வச்சு. அப்ப பிதாவாகிய தேவன் எப்படி நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறாரோ, ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாமும் இன்னொருவர் நமக்கு தப்பிதம் செய்தால் forgive. அதான் யாரு? இரக்கம் உள்ளவர்கள். இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், நம்மில் எவ்வளவு பேரு இரக்கம் உள்ளவர்கள்? ஒருத்தன் காசு இல்லைன்னா ஒன்று மட்டமா பார்க்கலாமா? வசனம் 14-15 வாசிங்க, அப்புறம் 7-12 வாசிச்சு ப்ரேயர் பண்ணி முடிப்போம். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். நன்றாக கவனித்தீர்களா? அப்போ நம்ம எப்படி மன்னிக்கணும்? தப்பு பண்ண உடனே யாரும் வந்து நம்மள சாரி கேட்ட உடனே நான் மன்னிச்சிட்டேன், அதெல்லாம் என் மனசுக்குள்ள நான் எப்பயோ மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பின்னாடி கதடிக்கூடாது. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் இரக்கம் காண்பிக்க மாட்டார். பரலோக ராஜ்யம் மூடப்படும். நமக்கு ஒரு நாளும் புதிய நாளா இருக்காது, சண்டை நாளா இருக்கும். ஒரு நாளும் அவருடைய இரக்கத்தை பார்க்க முடியாது. இரக்கத்தை பார்க்காதனால பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷத்தையும் மனமகிழ்ச்சியும் குதூகலத்தையும் இப்பிரபஞ்சத்தின் நன்மைகளை பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷத்தோடு நம்மால் அனுபவிக்க முடியாது. உங்கள்ட்ட எல்லாம் இருக்கலாம், பரலோக ராஜ்யம் உங்களுக்கு அனுமதி கொடுத்தா தான் இவைகள் நமக்கு சந்தோஷமா இருக்கும். பிள்ளைகள் உங்களுக்கு சந்தோஷமா இருப்பார்கள், உங்க வாழ்க்கை துணையர்கள் உங்களுக்கு சந்தோஷமா இருப்பார்கள். பரலோக ராஜ்யம் நம்மளுக்கு அந்த நிறைவு திருப்தி கொடுத்தால்தான். பரலோக ராஜ்யம் மூடிச்சுனாக்கா பூமியில என்ன இருந்தாலும் நீங்களும் நானும் கொந்தளிக்கிற இருதயத்தோடு தான் தவிக்க வேண்டியதா இருக்கும். இப்போ நான் உங்கள்ட்ட கேட்கிற இரக்கமுள்ளவர்கள் யார்? பிதா பாவங்களை மன்னிக்கிறது போல மன்னிக்கிறவன், அவன் தான் இரக்கமுள்ள. ஸோ பிதா செய்கிறது போல செய்கிறவன் இரக்கமுள்ளவன். 7:12 7ஆம் அதிகாரம் பண்ணி லாஸ்டா, மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ in everything therefore treat people the same way you want them to treat you, for this is the law and the prophets. இப்போ வாசிங்க தமிழ்ல. ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ. நான் உங்கள்ட்ட இப்போ ஒன்று கேட்கிறேன், ப்ளீஸ் ஆன்சர் மீ. மனிதர்கள் நமக்கு என்ன செய்ய நம்ம விரும்புகிறோம்? கணக்க மத்தவங்க நம்மளை பத்தி புகழணும்னு நம்ம ஆசை. ஆனா நாம அது பாவம் இல்லையா? கர்த்தர் ரொம்ப தெளிவாய் சொல்றாரு. இப்ப நான் பாவம் செஞ்சுட்டேன்னு வைங்களேன், எனக்கு என்ன தேவை? மன்னிக்கணும். கர்த்தர் மன்னிக்கணும், நீங்க எல்லாரும் என்ன மன்னிக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன், ரைட்? அதே மாதிரி நீங்க பண்ண நான் என்ன பண்ணணும்? உனக்கு மாத்திரம் எல்லாரும் எல்லாமே சேர்ந்து விரும்புற, நீ மாத்திரம் மற்றவங்களுக்கு ஒண்ணுமே சேர்ந்து கிடையாது. அதான் எனக்கு ஊழியக்காரங்க இந்த பணம் வாங்குற புத்தியன்னு புரியுறதுல. வாங்குறது மாத்திரம் உனக்கு தெரியுது, கொடுக்கறதுக்கு உனக்கு தெரியல. மனிதர்கள் உங்களுக்கு எவைகளை செய்ய நீங்கள் விரும்புகிறீர்கள், என்ன செய்ய வேண்டும் நீங்கள் விரும்புகிறீர்கள், என்ன செய்ய விரும்புறீங்க, அங்க எனக்கு எல்லாமே செய்யணும். இதுதான் நியாயப்பிரமாணமும் தீர்க்க தரிசனமுமாம். ஆகிய அன்பானவர்களே, கிறிஸ்து முன்னாடி பேசுவார். நல்ல பொக்கிஷன், நல்லவன் தன் நல்ல இதயமாகிய பொக்கிஷிலிருந்து நல்லவைகளை கொண்டு வருவான், கெட்டவன் தன் கெட்ட பொக்கிஷிலிருந்து கெட்டவைகளை கொண்டு வருகிறான். நாம் மற்றவர்களிருந்து எதிர்பார்க்கிறது நாம் மற்றவர்களுக்கு அது கொடுக்க வேண்டும். மற்றவங்களுக்கு நம்ம புகழ்ச்சியை எதிர்பார்த்தால் நாம் அவங்களுக்கு அவங்கள பற்றி அவதூறாக பேசுவது இருக்கக்கூடாது. அவனவன் வார்த்தையினால் அவனவன் நிதானிக்கப்படுவான் என்று கிறிஸ்து ரொம்ப தெளிவாய் பேசியிருக்கிறார். ஆகையால் இரக்கம் உள்ளவனுக்கு இன்னும் அதிகமாக உங்களுக்கு இரக்கம் தேவையா? இன்னும் அதிகமாக உங்களுக்கு தயவு தேவையா? உங்கள்ட்ட இருக்க நல்ல சுபாவம் என்ன? கிடைச்ச இரக்கத்தை வைத்து மன்னிக்க வேண்டும். மன்னிப்பது மாத்திரமல்ல, என்னை போலவே இன்னொருவரை ட்ரீட் பண்ண வேண்டும். அவங்க என்னை போலவே நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கணும், எனக்கு என்னெல்லாம் தேவையோ அந்த தேவை அவங்களுக்கு இருக்குது, அது அவங்களுக்கும் சந்திக்கப்படணும். அது நீங்கள் நினைக்கக்கூடாதா? ஆகையால் சகோதர சகோதரிகளே, உங்களுடைய சுயத்தை ஓரமாக ஒதுக்கி கர்த்தரால் பாவ மன்னிப்பை பெற்றோட இரக்கத்தினால் பரலோக ராஜ்யத்தை அனுபவிக்கிற நாம் மற்றவர்களுக்கு இரக்கத்தை காண்பிக்கலாம். ஹல்லேலூயா! இரக்கத்தை காண்பிக்கணும். தப்பை சீர்திருத்தணும். தப்பு என்று உணர்ந்து மனசாப்பட்டால் அவங்கள மனசாப்பட்ட அவர்களை மனப்பூர்வமாய் மன்னித்து விட்டுறணும். ஆமென்.